யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள், தலைவர்கள், அவர்கள் எப்படி உருவாகிறார்கள்ங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? கலையில், கவிதைகளில், அதுக்கப்புறம் இலக்கியத்தில், அப்புறம் ஆளுமைகளில். ஆளுமை மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா அரசியலில். இப்படியெல்லாம் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தீப்பொறி இருக்கும். அந்த தீப்பொறி பொருத்தி வைக்கக்கூடிய நபர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம், இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு மனிதரின் மோதிர கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளாகவும் இருக்கலாம். அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் தன்னை மறுதலித்து தன்னை மட்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்த ஒரு மாணவனுக்கு மகுடம் சூட்டிய எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவனுக்கான குணங்கள் எப்படி இருக்கணும், ஒரு தலைவன் எப்படி உயரணும் அப்படின்னா தனக்கு கீழே இருக்கிறவனையும் அவனை உயர்த்தி பார்க்கணும், அவனையும் ஒரு பலம் பொருந்திய ஒரு மனிதனாக மாற்றணும், அவனையும் ஒரு தலைவராக கொண்டு வரணும்னு சொல்லி தனக்கு சுற்றத்தில் இருக்கவர்களை எம்ஜிஆர் எப்படி பக்குவப்படுத்தினார், அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு செய்தி தோழர்களே. நான் எப்பயும் சொல்கிற ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த செய்தி வருங்கால தலைமுறைக்கும் இந்த வரலாற்று சம்பவம் தெரியாதவர்களுக்குமாகத்தான் நான் நுணுக்கமாகவும் மிகவும் வரலாற்று பூர்வமாகவும் ஆதாரமாகவும் நான் சொல்கிறேன். மற்றபடி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. மேலோட்டமாக சில செய்திகள் தெரியும், ஆனால் நான் ஆவணத்தோடு நான் இதை சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்களும் உங்கள் கூட இருப்பவர்களை, உங்களோடு பயணிப்பவர்களை தட்டி கொடுத்து அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்பதற்கான சாட்சி தான் எம்ஜிஆரின் நற்பண்புகளில் ஒன்று. அவர் கட்சியை விட்டு விலகிற போது அவர் கூட யாருமே பயணிக்கலை, யாரும் கிடையாது. தன்னை மட்டுமே நம்பி வந்தார். ஆனால் தன்னோடு வந்த அத்தனை பேரையுமே அவர் தலைவர்களாக மாற்றினார். தன்னோடு வந்தவர் அத்தனை பேர்களுமே அவர் எம்எல்ஏவாக மாற்றினார், எம்பியாக மாற்றினாங்க. சமுதாயத்தில் மதிக்கத்தக்க இடத்தில் எல்லா ஊராட்சிகளிலேயும் நகராட்சிகளிலேயும் பதவிகளில் அமர வைத்து வேடிக்கை பார்த்த ஒரு மாபெரும் தலைவன். அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டு அதில் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அதிகாரத்தை ஒரு சாதாரண மனிதர்களிடம் கொடுத்தக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக எம்ஜிஆர் பார்க்க. அப்படித்தான் பாருங்களேன், ஒரு மாணவன் திரைத்துறையில் எப்படி பெரிய உயரமான இடத்துக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் காரணமாக இருந்தார். பார்ப்போமா? அதை நான் சொல்கிறேன். சரி, அழகப்பா கல்லூரியில் இப்போ நான் சொல்லக்கூடிய மாணவன் இருக்குல்ல, பிற்காலத்தில் தமிழ் சினிமாவில் முதல் 10 படங்களை எடுத்துக்கொண்டால் அந்த 10 படங்களில் இவருடைய படங்கள் தான் இருக்கும். பாரதி ராஜாவை போல, பாலச்சந்தரை போல மிக முக்கியமான அவர் எண்ணிக்கையில் ரொம்ப சுருக்கமான படம், அவ்வளோதான். இன்றைக்கும் நீங்கள் திரைப்படக் கல்லூரிக்கு போனீங்க அப்படின்னா அவருடைய படங்கள் பாடமாக இருக்கும், பாரதி ராஜா அவர்களைப் போல. ஆனால் பாரதி ராஜா இல்லை, நீங்கள் நினைக்கிற கவுண்டிங்குள்ளே இருக்கும். ஆனால் அது எப்படி அவர் உருவாகினார் அதுதான் சொல்கிறேன் நான். அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவன், சாதாரண ஒரு மாணவன். அந்த மாணவன் இயல்புலேயே கால் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப எல்லாராலையும் தவிர்க்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குது. இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், யார் 4 பேர் நம்மளை கேலி பண்ண நிலையில் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில் அவர் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிற நேரங்களில் என்ன பார்க்கணும், நாடோடி மன்னன் திரைப்படம் வருது 1958ஆம் ஆண்டு. அந்த நாடோடி மன்னன் என்கின்ற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளெல்லாம் போய் எம்ஜிஆர் அவர்களை போய் சேர்த்ததைப் போலவே ஏகப்பட்ட நடிகர்களையும் அது உருவாக்குச்சு அந்த படம். அதன் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம், பேரறிஞர் அண்ணா தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், அந்த தலைவர்களும் மிக உயரிய இடத்துக்கு போகிறதுக்கும் கொடியோடு அவர் அறிமுகமாகிறது. அதாவது அந்த சிம்பிள் போடுவாங்க இல்லையா, ஏவிஎம் மாதிரி, அப்படி எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு போடுறத கட்சி கலரில் போடுற மாதிரி போடுறது இல்லை. அப்போது எதிர்பக்கம் இருக்கக்கூடிய காமராஜர் கடுமையான விமர்சனம், காங்கிரஸ். சரி, இப்படி இருக்கு இல்லையா? அதில் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பேரறிஞர் அண்ணா என்கின்ற மகத்தான தலைவரை பின்பற்றக்கூடிய மாணவர்கள் லட்சத்தில் இருந்தால் கூட ஆளுங்கட்சி சார்பாக சில பேர் இருப்பாங்களே. அப்போ என்ன செய்வாங்கன்னா, எம்ஜிஆர் ரொம்ப இலக்கமாகவும் கூத்தாடி லிஸ்ட்டில் அவங்க வச்சு பார்க்கக்கூடிய நேரம். இப்போ எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதை பார்த்துவிட்டு அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரார். இப்போ சமீபத்தில் கூட மாமன் படம் வெற்றி பண்ணவும் நடிகர் சூரி தேட்டராக போய் அதை பார்த்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா, எல்லாருக்கும் கையை கொடுத்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா, போட்டாவை பார்த்தாரு, எல்லோரும் அழுகிற காட்சியெல்லாம் பார்த்தது இல்லையா. அது மாதிரி ரசிகர்களோடு இணைந்து தன்னை இணைத்துக் கொள்வதற்காக எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வரார்.
இந்த செய்தியை அறிந்து மதுரை பக்கம் வரக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து நம்மளுடைய கல்லூரிக்கும் கூட்டு வரணும்னு சொல்லி அந்த கல்லூரி மாணவர் தலைவர் முடிவெடுக்கிறார். அவருடைய பெயர் வந்து தஞ்சை வாணன். தஞ்சை வாணன்கிறது இருக்கார். 1958 அழகப்பா யூனிவர்சிட்டி. அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் மூலமாக எழுதி, நீங்கள் இந்த மாதிரி நாடோடி மன்னன் படத்துக்கு வர்றதில்ல, எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் வரணும், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் என்கின்றதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் திறந்து வைக்கணும்னு சொல்லி ஒப்புதல் கேட்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இதில் 2 பிரச்சனை இருக்குது எம்ஜிஆர் அவர்களுக்கு. அழகப்பா பல்கலைக்கழகம் என்பது தமிழ்நாட்டில் வந்து அசைக்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே போய் அவர் ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய, ஒரு அமைப்பை துவக்கி வைக்கக்கூடிய நிகழ்வு தனக்கு கிடைக்கிறதை பெருமையாக நினைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் மிக பெருமையாக கிடைக்கக்கூடிய விஷயம். அப்போ அதுக்கு சரிங்கிறார். நான் நிறைய பயணப்பட வேண்டியது இருப்பதால் உங்கள் கல்லூரிக்கு வருகிறேன், 1 மணி நேரம் இருக்கிறேன், ஆனால் என்னை பேச சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி ரைட்டுன்னு சொல்லி வந்துட்டார். அப்போ அவங்க ஏற்பாடு பண்ண உடனே தஞ்சை தமிழ்வாணன் வந்து, தஞ்சை வாணன்கிறது என்ன செய்கிறாருன்னா, மாணவர் தலைவர் வந்து தன்னுடைய கல்லூரி பேராசிரியர்கிட்ட சொல்கிறாரு. அந்த பேராசிரியரோட பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஞானமுத்துங்கிறவர். அலெக்சாண்டர் ஞானமுத்து. வரலாறு கரெக்டாக பதிவு செய்யணும்ல, அதனால தான் பெயரை வந்து தேர்ந்தெடுத்து ஆதாரங்களை காட்டுவதற்காக ஆதாரத்தோடு நான் வந்து இதை பேசுகிறேன். இதெல்லாமே செய்திகளில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் நான் பேசுகிறேன் அந்த இதில் இல்லையா. அதில் அலெக்சாண்டர் ஞானமுத்து அவர்களையும் சேர்ந்து வந்துடுறாங்க. இப்போது எம்ஜிஆர் வருகிற செய்தி வந்து ஊர் உலகம் எல்லாத்துக்கும் தெரியுது. தஞ்சை பகுதியில் மட்டும் இல்லை, அவர் அப்படியே பயணப்பட்டு மதுரை பகுதி மட்டும் இல்லை, அப்படி உள்ள நுழையிற காரைக்குடி இருக்கு இல்லையா, அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடிக்குள்ளேயும் தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, மக்கள் படை திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு, எம்ஜிஆரில் அவர் பேச்சை கேட்குறதுக்குன்னு. ஆனால் எம்ஜிஆர் பேச போகிறது இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மேடையில் சில முறைகள் இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ளே அவரை நிகழ்ச்சியை அனுப்பணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த தஞ்சை வாணனும் கல்லூரி பிரின்சிபல் கூட சேர்ந்து அப்போது 3 பேருக்கு 3 நிமிடம் மட்டும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. முதல் மாணவன், 2வது மாணவன், 3வது மாணவன் பேசுகிறாங்க. சரி, எம்ஜிஆர் உள்ளே நுழைஞ்சிட்டார். ஆரவாரமான கூட்டம், பல்கலைக்கழகம் நிறைஞ்சி வழியுது, வேறு வழி இல்லை. அமைப்பை துறைக்கு வச்சு அவர் வந்து என்ன செய்யணும்னா, கையெழுத்து போடுற ஆளுங்ககிட்டலாம் வந்து கையெழுத்து வாங்குறாங்களே, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க இல்லையா, புத்தகத்தில் ஆட்டோகிராஃப் போடுறாங்க எல்லாமே. அந்த புத்தகங்கள்லாம் அடுக்கி கிடக்கு கையெழுத்து இருக்கணும். அவர் வந்த உடனே முறைப்படியான அந்த குரூப் ஃபோட்டோக்கள் எல்லாமே எடுத்துகிட்டு மேடையில் போய் மக்களுக்கு வணக்கம் செலுத்திட்டு அவர் நேராக போய் அவசர இதில் கையெழுத்து ஆட்டோகிராஃப் போடுதார். இப்போ முதல் மாணவன் பேசுகிறான். இதை நான் கொஞ்சம் அப்படியே வாசிக்கிறேன்னு கேளுங்க, அதான் கொஞ்சம் உங்களுக்கு பொருத்தமாக. சும்மா ஒரு செய்தி தான், 1 நிமிடம் தான், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். நாடோடி மன்னன், பின்னால் முதலமைச்சராகக்கூடிய நாடோடி மன்னன் மேடைக்கு வந்தார். முதல் மாணவன் பேச ஆரம்பிக்கான். எம்ஜிஆர் அவர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, டே உட்கார்றா என்று மொத்த கூட்டமும் கூச்சலிடவே அந்த மாணவன் அந்த தொடியிலேயே மறைந்து விட்டான்ங்கிறாப்புல. அடுத்து எம்ஜிஆர் பேசணும்னு சொல்லி நீ உட்கார்றான்னு பேச வச்சுருந்தாங்க. முதல் மாணவன் அவுட்டா. 2வது மாணவன் தமிழ் இலக்கியத்தை பற்றி பேச வருகிறான். அவன் மைக்கு பிடிச்சது தான் தாமதம். டேய் நீ உட்கார்றா மாப்பிள்ள என்று கடுமையாக எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 3வது பேச வர்றது தான் நம்ம சொல்கிற ஆள், டைரக்டர். மிக முக்கியமாக பின்னாளில் அசைக்க முடியாத டைரக்டர் வந்து சாதாரண கல்லூரி மாணவன். அவன் திரைப்படத்தை நக்கல் செய்வதற்காகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கேலி செய்வதற்காக மேடை ஏறுகிறான். ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்த உடனே அவன் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாப்புல. ஐயா நம்மளே இப்படித்தானே சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன செய்கிறாரு, சரி வேண்டாம் நம்ம இப்படி பேச வேண்டாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்தால் நம்மளை விரட்டி விடாமல் இருக்கணும்னா என்ன செய்கிறது, மக்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு காரைக்குடியில் வந்து ஒரு பெரிய சம்பவம், ஒரு கல்லூரி மாணவனும் மாணவியும் காதல் விஷயம் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. அது ஒரு கலப்பு மனம். நம்ம தருமபுரி இளவரசன் திவ்யா கேஸ் மாதிரி இப்படி ஒரு கேஸ் நம்ம போய்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் ஒரு கருவை உருவாக்குறாரு. அப்போ என்ன பேசுகிறாரு ஒரு வார்த்தையில், எங்கள் கல்லூரியில் காதலிக்கிறவங்கள்லாம் இப்போ ரொம்ப பிரபல்யமாக பேசுகிறாங்க. அவங்க போகாத இடம் இல்லை, அவ்வளோ இடம் சுற்றி திரிஞ்சவங்க வந்து இன்றைக்கி அதே மக்களால் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். யார் மேடையில் பேசுகிறாரு, எம்ஜிஆர் அங்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மாணவர்கள் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்தி பேசுகிறாங்க, கையெழுத்து போடுற வேலையில் இருக்கிறாரு. பேசுகிறான், காரைக்குடியில் எங்கள் கல்லூரியில் காதலித்த மாணவிகள் போகாத இடமில்லை, இப்படியெல்லாம் காதலிக்கிறவங்களும் இந்த ஊரே இன்றைக்கி எதிர்க்கு, கல்லூரி நிர்வாகம் எதிர்க்குது, கல்லூரி
பிரின்சிபல் வந்து அவங்கள இடைநீக்கம் செய்யணும்னு சொல்லி அலைகிறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கார் பாருங்க, தோழர்களே நல்லா கேளுங்க, இந்த கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறார் பாருங்க அப்படின்னு யாரை? எம்ஜிஆரை நீட்டி கையை நீட்டுக்கிறார். இவர் திரைப்படங்களில் இன்னமும் காதலிக்கிறாரு, கல்லூரி மாணவனாக நடிக்கிறாரு. ஆனால் அவங்க பிரின்சிபல் வந்து அவரை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. 3 டூயட் வேறு படிக்கிறாரு. அப்போ இவங்களெலாம் தண்டிக்காமல் வந்து இங்கே காரைக்குடி மாணவர்களை வந்து நீங்கள் கண்டிக்கிறது, மாணவியை கண்டிக்கிறது, காதலை எதிர்க்கிறது, இதெல்லாம் நியாயமானு சொல்லி பேச ஆரம்பித்த உடனே கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விசில் அடித்து பயங்கரமாக கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லா கேட்டுக்கணும். இவர் வந்து எம்ஜிஆரை நக்கல் பண்ணுறாரு. அதை கூட நான் ஒரு வழியில் வாசிக்கிறேன் பாருங்கள், அந்த இதில் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஆனால் இவரோ 1க்கு 3 டூயட் பாடி காதலியோடு ஊர் சுற்றுவதைப் போல காதலித்து விட்டு பாடல் பாடுகிறார். இவரை யாரும் கண்டுகொள்வதில்லை. பிரின்சிபல் கூட இதை என்னன்னு கேட்கறதில்ல. ஊரார்களும் இவர்கள் காதலை எதிர்ப்பதில்லை. இது என்னையா நியாயம் அப்படின்னு பேசின உடனே கைதட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் அந்த கல்லூரி மாணவர்களோட சத்தத்தை கேட்ட உடனே எம்ஜிஆர் இப்படி திரும்பி பார்க்குறாரு. ஏடா என்னமோ பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாப்புல. கேட்ட உடனே அவர் தான் மிகப்பெரிய சென்சிட்டிவ் மைண்டு உள்ள ஆள் இல்லையா. அவர் திரும்பி பார்த்து என்னன்னு பார்த்த உடனே பேச பயங்கர சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே எம்ஜிஆர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, ஆட்டகிற பாட்டு பரவாயில்லையே, பேசுகிறது நம்மளை சினிமாவில் நடக்கிறத நம்மளையே கேலி பண்ணி இவன் பேசுகிறானே, இவனை கண்டிக்கணும்னு சொல்லி வேகத்தில் வராமல், அதாங்க ஒரு தலைவனுங்கிறது. என்ன செய்கிறார் பாருங்க, அப்படியே திரும்பி இவரை பார்த்து தலைக்கு மேலே கையை தூக்குறாங்களே, அப்படி தூக்கி கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு சொல்லி மக்களை என்கரேஜ் பண்ணுறார். உடனே அந்த மாணவன் சினிமாவில் நடக்கக்கூடிய அந்த காதலின் பின்னணியும் காட்சி அமைப்பும் திரைக்கதையும் விமர்சித்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காப்புல. எம்ஜிஆர் உட்காந்து கைதட்டார், ரசிக்கிறார். 3 நிமிடம் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட மாணவன் 3/4 மணி நேரம் 45 நிமிடங்கள் பேசுகிறாப்புல. அதை எம்ஜிஆர் உட்காந்து ரசித்து கேட்டு முடிஞ்ச உடனே இடையில் மாணவர் தலைவரும் பிரின்சிபலும் உட்கார்றான்னு சொன்னால் கூட அந்த மாணவனை வேண்டாம் விடுங்க, பேச விடுங்க, நல்லா பேசுகிறாரு தம்பி, பேசு அப்படின்னு சொல்லி பேசி அவர் கேட்குறார். கேட்டு முடிச்ச உடனே தான் நடித்த படத்தையை தன்னை நக்கல் பண்ணுகிறான்னு கூட அவர் நினைக்கல. ஒரு மாணவன் உண்மையை சொல்லுகிறான், ஆனால் அந்த உண்மையில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாணவன் பேசி முடித்து கீழே இறங்கும்போது பட்டார்னு சட்டையை பிடிக்கிறார். சட்டை மீன்ஸ் கையை தோளில் அப்படி பிடிக்கிறார். இப்படி பிடிச்சி நிப்பாட்டி, தம்பி நல்லா பேசுனீங்க, பேப்பர் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. பேப்பர் இருக்கான்னு கேட்கணுன்னு என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் எல்லாம் தேடி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் அந்த கல்லூரியில் லெட்டர் ஹெட் இருக்கும் இல்லையா நிகழ்ச்சியில், அந்த லெட்டர் ஹெட்டை தூக்கி கையில் கொடுக்குறாங்க. ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே தன்னுடைய பச்சை மை பேனாவை எடுத்து, அதில் பச்சை மையில் எழுதியிருக்கான், அந்த பேனாவை எடுத்து இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு ஒரு பேப்பரை கையில் கொடுத்து பட்டன்னு எழுதி கையில் திணிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுதாங்க ஒரு தலைவன் உருவாகிறது. ஒரு மாணவன் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் பொக்கிஷமாக கருதப்பட்டு சூப்பர் ஸ்டாராக விளங்கிய ஒருத்தரோட கையால் வாழ்த்து பெறுகிற காட்சி இருக்கு இல்லையா, அதை அப்படியே இந்த புத்தகத்தில் பதிவு செய்து இருக்கிறார்கள். வாசிக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற எழுத்து புரியாது, ரன்னிங்கில் இருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். நல்ல பேச்சு, நல்ல கருத்து, நகைச்சுவையும் கூடிய வன்மையான உணர்ச்சியுடன் விளக்கமாக பேசிய தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறந்த விமர்சகராகக்கூடிய தகுதி நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அன்புடன் எம்ஜி ராமச்சந்திரன் 8/11/1958 கையெழுத்து போட்டிருக்கிறார். இந்த இதில் தேதியோடு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார். அவர்தான் இயக்குனர் மகேந்திரன். உதிரி பூக்கள் எடுத்தார் இல்லையா, நண்டு எடுத்தார் இல்லையா, நிறம் மாறாத பூக்கள் எடுத்தார் இல்லையா, பூட்டாத பூட்டுக்கள் எடுத்தார் இல்லையா, அவர் தான். அந்த சாதாரணமான இந்த ஒத்த வரி இருக்குல்ல, யார் கேலி செய்யணும்னு சொல்லி பேசி போனவர்களோ அவரை தன்னோட ஃபாலோவர்ஸாக மாற்றிட்டார். இப்போ இந்த கடிதம் கிடைத்த உடனே அவர் எதிர்காலத்தில் என்ன நடக்குது தெரியுமா? தனக்குள் இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறதா, தனக்குள் இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதா, இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார், இவ்வளவு பெரிய நடிகர் நம்மளை பேச்சை கேட்டு கைதட்டிட்டு போகாமல் நம்மளை பேச வச்சு 3 நிமிஷம் பேசுகிறவனை 3/4 மணி நேரம் பேச வச்சு அழகு பார்த்த மாபெரும் ஒரு மனிதன் இல்லையா இந்த நடிகர். இந்த நடிகரை போய் நம்ம கேலி பண்ணிட்டோமே, சினிமாவை பற்றி நம்ம நல்லா தெரியாமல் விட்டுக்கிட்டோமே, தெரிஞ்சுக்கிடணுமே. அப்போது
அப்போ நடிப்பு வேறு, சினிமா என்கிறது வேறு, தனிநபர் என்கின்ற நபர் வேறு அப்படின்னு சொல்லி அவர் புரிய ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த கடிதம்தான் அவர் தலையெழுத்தையே மாற்றியது. அவருக்கு மேற்கொண்டு எக்கச்சக்கமான பிரச்சனை. போன உடனே எல்லாமே நடந்துருமா? ஒரு மனிதனை சும்மா வாழ்த்திட்டு போகக்கூடாது. தகுதி இருப்பவனை மிகப்பெரிய உயரமான இடத்திற்கு கொண்டு போய் வைப்பதற்கும் என்ன செஞ்சாருங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். கடிதத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவருக்கு என்ன நடந்துச்சு? அவர் எப்படி இயக்குனராக மாறினார்? அவர் சந்தித்த சவால் என்ன? ஒரு மாணவன் கடைசி நிமிடம் வரை திரைத்துறையில் பயணிப்பதற்கு எம்ஜிஆர் எப்படி உதவியாக இருந்தார் என்பதை அடுத்த காணொளியில் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன பவர், நம்மக்கிட்ட என்ன சக்தி, நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத எதிரில் இருக்கக்கூடியவங்க கணிச்சிருவாங்க. நம்ம சரியான நபர் கூட இருந்தால் சரியான வாழ்க்கையை நம்ம பெறலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். இது மூலமாக அவர் எப்படி மாறினார்? இதுக்கு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு மட்டும் அவங்க போயிடல தோழர்களே. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் பட்ட பாடு இருக்கு இல்லையா, அவரை ஒரு இடத்துல போய் வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி இருக்கு இல்லையா, அது மிகப்பெரியது. அதுதான் ஒரு சாதாரண எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு மனிதனை மக்கள் தலைவராகவும் புரட்சி தலைவராகவும் இன்னைக்கு மறைந்த பிறகும் இவ்வளவு நாள் நீடித்து எல்லாராலும் மறக்க முடியாத ஒரு தலைவராக அவர் நினைக்கப்படுகிறார் என்பதில் பின்னாடி அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது, தலைமைத்துவம் அவர் கையில் இருக்குது. அதைத்தான் நான் யூனிவர்சிட்டியில் பதிவு செய்ய வருகிறேன். இனி எதிர்வரக்கூடிய தோழர்கள் 15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, 20 வயசுக்கு மேலே படித்து முடித்து அரசியலுக்கு வரும்னு நினைக்கிறவங்க எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து இந்த கேரக்டரை பயந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். அடுத்து இயக்குனர் மகேந்திரனாக மாறுவதற்கு இவர் என்ன செய்தார் என்பதை நான் அடுத்த காணொளியில் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.